எழுதப்பட்டுள்ளபடி எனக்கு மிகவும் பிரியமான ராஜா ராணிகளே, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன அரண்மனை வாழ்க்கை? ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, கனம் நிறைந்த வாழ்க்கை, ராஜாக்கள் தேடி வருகிற வாழ்க்கை. ஏனென்றால் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோகம் உங்களை ராஜாக்களாக ராணிகளாக அலங்கரித்து வைத்து விட்டது என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் மனம் புதிதாகிவிடும். அப்பொழுது நீங்கள் ராஜா ராணிகளைப் போல இந்த பூமியை ஆசீர்வதிப்பீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். தேவனுடைய பிரதான கிருபையினாலே கடந்த சில ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகர் அருகிலே முகப்பேரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 11 மணி வரைக்கும், மாலை 6:30 முதல் 8 மணி வரைக்கும் அங்கே ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு வருகிறவர்கள் நான் சொன்னபடியே தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து ஆச்சரியமான அனுகூலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அந்த ஞாயிறு செய்திகளிலே நம்ம 200 இறை ரகசியங்களை தியானிக்கிறோம். 200 சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ். அதில் இதுவரைக்கும் 28 செய்திகளை யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை கேளுங்கள். இன்றைக்கு 29வது சத்தியம், ஒப்பற்ற ஒரே பலியின் ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் தட் ஒன் யூனிக் சாக்ரிஃபைஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே, அது ஒப்பற்ற பலி மாத்திரமல்ல, ஒரே பலி. அதுக்கு பிறகு பலியே தேவைப்படலை. அதற்கு முன்பதாக சில 1000 ஆண்டுகள் என்ன செய்தாங்க? மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, இரத்தம் சிந்துவதற்காக ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக பாவமே அறியாத குற்றமற்ற நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதில் உள்ள சீக்கிரட்டை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்று தரப்போகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே தேவன் தான் அதை இன்ஸ்டிடியூட் பண்ணுறார். எதை? மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ரைட்? அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவருடைய சிலுவை. அந்த ஞானமும் தேவனுடைய ஞானம். அது என்னது? இயேசுவையே பலியாக்குனது அவருடைய அனந்த ஞானம். அதைத்தான் தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவது போல தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கடாவை வெட்டி பலி செலுத்துவது போல தன்னுடைய ஜீவனையே நம்முடைய மூத்த சகோதரன் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதில் உள்ள சீக்ரெட் சிலவற்றை பாருங்கள். அதில் நிறைய சீக்ரெட் இருக்குது. ஒரு 5 சீக்ரெட்டை நம்ம தியானிக்க போகிறோம். அதுவும் எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து பிரதானமாக தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வார். இந்த ஒப்பற்ற ஒரே பலியை குறித்து ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் நெடுகவே பல வசனங்களை வாசிக்கலாம். அந்த வசனங்களிலே தேவன் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் சொல்லி இருக்கிறாரோ, என்னவெல்லாம் வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறாரோ, அதை உயில் என்று சொல்லி எபிரேய நிருப ஆக்கியோன் பாருங்கள், அதை எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 9 verses 16 and 17. எபிரேயர் 9வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு எஃபெக்ட் இல்லை, பலன் இல்லையே என்று அழகாக எழுதுகிறார் பாருங்கள். மரண சாதனம் என்றால் வில், தமிழில் உயில் என்று சொல்லுவார்கள். வயதான காலத்தில் தன்னுடைய ஒரு 1000 கோடியை சொத்தை தன்னுடைய 2 பிள்ளைகள் பிரித்து கொள்வது போல
எனக்கு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மூத்த மகனுக்கு 500 கோடி ரூபா சொத்து, இளைய குமாரனுக்கு 500 கோடி ரூபா சொத்து என்று எழுதி வைத்த பிறகு அவர் மரித்த அன்று தான் அது அவர்களுக்கு சொந்தமாகிறது. அதை போல ரைட், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களுக்கு தேவன் இந்த வேதத்தில் முழுவதும் சொல்லி இருக்கிறார் பாருங்க, என்னென்ன ஆசீர்வாதங்கள். உபாகமத்தில் சொல்கிறார் பாருங்க, 28வது அதிகாரத்தில் 14 வசனங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்படி 1000க்கும் அதிகமான இடங்களிலே தேவன் நமக்கு உயில் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் வரைக்கும் இந்த பேப்பரில் தான் இருந்தது. அதை எழுதி கொடுத்த இயேசு கிறிஸ்து மரித்த அன்றைக்கு அவைகள் நமக்கு சொந்தமாகிவிட்டன. இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. ரைட், 34:10 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது ஒரு லெவல், அது சத்தியம் அல்ல. எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்து வழிந்து ஓடுகிற அனுபவமாக கிருபை 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 நானும் என் வீட்டாரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். we are living in God's best. தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே தேவன் நமக்கு எழுதி தந்த அந்த மரண சாதனம் நிறைவேற்றி விட்டது, சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டாயிற்று என்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்ட நாள் முதல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. அது எங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவராலே உண்டாயிற்று. அது என்ன செய்கிறது தெரியுமா? லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட், தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ வைக்கிறது. ஆத்தென்டிகேட்டடா இல்லாத நான் எதையுமே போதிக்கிறது இல்லை. ரைட், பவுல் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இயேசு கிறிஸ்து அதை ஆமேன்னு சொல்லணும், ஆண்ட்ரூ உமக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என்னுடைய ஞானத்தின்படி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி 21வது நூற்றாண்டின் பவுலாக தேவன் நம்முடைய தலைமுறையிலே ஆண்ட்ரூ உமக் என்கிற தேவ மனுஷனை தேவன் எழுப்பி இருக்கிறார். ஏராளமான வெளிப்பாடுகள், சுமார் 20 புஸ்தகங்கள், 100க்கும் அதிகமான மொழிகளிலே. அவர் எஃபர்ட் போடுறதே இல்லைங்க. யாரோ ஒருவர் தமிழ்நாட்டுக்காரர் பாருங்க, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொலராடோவில் போய் அவருடைய அந்த காரிஸ் வேதாகம கல்லூரியில் கற்று வந்தார். அவருக்கு ஒரு ஆசை, இந்த சரியான சத்தியத்தை தமிழக கிறிஸ்தவம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அதே கல்வி சாலையை, அதே காரிஸ் பைபிள் காலேஜை வேளச்சேரில் ஆரம்பித்தாங்க. ஆண்ட்ரூமுக்கு வரவே இல்லை. எவ்ரிதிங் இஸ் எஃபர்ட்லெஸ். ஐயா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக பவுல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு 100க்கும் அதிகமான மொழிகளிலே செல்லுகிறதே. அதே போல சென்னையில் கற்றுக்கொண்டவர் என்ன செஞ்சார்? ஹைதராபாத்தில் ஆரம்பித்தார், டெல்லியிலுக்கு போச்சு, மும்பைக்கு போச்சு, கல்கத்தா, பெங்களூர். அருமையான தேவர்களே, நீங்கள் தேவனுடைய பணியை தேவனுடைய பாணியிலே செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு அநேக துணையாளர்கள் எழும்புவார்கள். அவர்கள் நீங்கள் பெற்றிருக்கிற தரிசனத்தை உலகமெங்கும் எடுத்து செல்லுவார்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கப்படுகிற செய்திகளை சுமார் 10க்கும் அதிகமான தேசத்தில் உள்ள மக்கள் கேட்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ரைட், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இவைகள் எல்லாவற்றிற்கும் துவக்கம் எங்கவென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்கடாவை போல தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, அன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஜீவன் பெற்று விட்டன. ரைட், மறுபடி பிறந்த பொழுது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ மறுபடி பிறந்த பொழுது வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிற அல்லது அந்த உயிரில் எழுதியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன் கணக்கில் டெபாசிட் ஆயிற்று.
எப்பொழுது அனுபவம் ஆகிறது தெரியுமா? கொலோசையர் 1:6 பவுல் எழுதுறார் பாருங்க. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அருந்தீங்கன்னா அந்த தேவ பலனை நீங்கள் பெற்று அனுபவிக்கிறீர்கள். கர்த்தருடைய கிருபை, அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாங்களும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே, என்னுடைய மனைவி பேர பிள்ளைகள் எல்லாருமே கடந்த 8 ஆண்டுகளாக தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்தோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விட்டன. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. வியாதி இல்லாத வாழ்க்கை கிருபை, விரக்தி இல்லாத வாழ்க்கை கிருபை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை கிருபை, விபத்து இல்லாத வாழ்க்கை கிருபை, செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்ய, சமாதான, சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த இன்பமயமான தேவனுடைய மிக சிறந்த வாழ்க்கையிலே உங்களை உயர்த்துவதற்காகவே தேவன் உங்களை எங்களோடு இணைத்திருக்கிறார். அது அவருடைய மகா பெரிய திட்டமாக இருக்கிறது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆசீர்வாதம், ஒரு சில உயிரில் என்ன சரத்து இருக்குன்னு பார்ப்போம்னா, அந்த உபாகமம் 28வது அதிகாரம் முதல் 14வது வசனத்தில் என்னென்ன நன்மைகளை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, எழுதி தந்திருக்கிறார். அது ஒரு உயில். ஏசாயா 53 என்ன சொல்லியிருக்காரு? அவர் பாடு அனுபவித்தார், எனவே நமக்கு பாடு கிடையாது. அவர் துக்கங்களை சுமந்தார், எனவே நமக்கு துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். அவர் அவமானப்பட்டார், எனவே நாம் அவமானப்பட வேண்டியதில்லை, அதற்கு பதிலாக கௌரவம் நிறைந்த வாழ்க்கை. அது ஒரு மரண சாதனம். 55:3 என்ன சொல்லுகிறது? ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளப்பட்ட அத்தனை கிருபைகளையும் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். அவனுக்கு ஏன் கிருபை கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவன் பாவம் நிறைய செஞ்சான். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. அந்த கிருபையை நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையாக அவருடைய இரத்தத்தினால ஏற்படுத்தி எழுதி தந்துட்டாருங்க. அது செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் தட் யூனிக் சாக்ரிஃபைஸ். அந்த ஒப்பற்ற ஒரே பலி என்ன செஞ்சது? மரண சாதனத்திற்கு தேவன் நம்முடைய வார்த்தையினால எழுதி கொடுத்த இந்த உயிலுக்கு உயிர் கொடுத்தது அவருடைய மரணம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே அது உயிர் பெற்ற போது வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் மனு குலத்திற்கு வந்துவிட்டன. அப்ப ஏன் அதை அனுபவிக்கவில்லை? ஏன் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினாலும் தேவ ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் அவருடைய கரத்தில் அது வரவில்லை? ரைட். மரண சாதனம் உயிர் பெற்று விட்டது என்கிற சத்தியத்தை அறியலை. அப்படி என்றால் என்ன பொருள்? எழுதி தந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற வெளிச்சம் இல்லை. உலகத்தில் நடக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே இதை போல ஒரு அற்புதம் நடக்கவே முடியாது. எதை போல? நீ மறுபடி பிறந்தாய் அல்லவா, நீ ரட்சிக்கப்பட்டாயே, அதற்கு இணையான அற்புதம் ஒன்றுமே கிடையாது. நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்கிறதை விட மிகப்பெரிய அற்புதமான ஆசீர்வாதத்தினால் தேவன் உன்னை அலங்கரித்திருக்கிறார். அது என்னது? த ஜோயே லைஃப், சால்வேஷன். ரட்சிப்புக்கு ஒத்த அற்புதம் எதுவுமே, அற்புதமான ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதையே உங்களுக்கு தந்துட்டாரே. ரைட். இந்த மரண சாதனத்தில், இந்த வில்லில் உயிரில் எழுதி தந்திருக்கிற அத்தனையும் உனக்கு தந்து விட்டார். ஏன் நீ பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ள உன் மனசுல இடம் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, ஆகையினாலே நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆனது போல வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனையையும் நான் பெற்றுக்கொள்ள தகுதி அடைந்து விட்டேன். அந்த தகுதியை தந்தது எது? அந்த சிலுவை, அந்த இரத்தம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை உன் மனது ஏற்றுக்கொள்ளுகிறதா? ரோமர் 8:30 நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா?
எபிரேயர் 10:10 நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா? எபிரேயர் 10:14 ஏற்றுக்கொள்ளுகிறாயா? இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுகின்றன? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். 1% கூட இந்த வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்கறதில்லை. உங்களுடைய ஆவி மனிதனிலே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனிதனை மாத்திரம்தான் பார்க்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஆவி மனிதனிலே மாத்திரம்தான். இந்த இரண்டு ஒன்றுக்கு உதவாது. உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய சரீரமும் ஒன்றுக்கு உதவாது. அவருக்கே தெரியும். ஆவியான தேவன் பரிசுத்தமாக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஆவி மனிதரோடு கனெக்ஷனில் இருக்காருப்பா. He is so pleased with you because you have accepted Jesus as your savior. இயேசு கிறிஸ்துவை நீ இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவன் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களை குறித்து சந்தோஷமா இருங்கங்க. அதிருப்தி அடையாதீர்கள். ஐயோ, நான் இன்னும் பெருகணுமே, என் பரிசுத்தம் பெருகணுமா, பக்தி பெருகணுமா? வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ரைட்? அது எதை குறிக்கிறது என்றால், பழைய செய்திகளை கேளுங்க. மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். ஆவி மனிதனில் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க, தகுதி அடைஞ்சிட்டீங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் எதில் அடையணும்னா, இங்கே பெற்று கொண்டிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் தகுதியை உங்கள் மனது ஆத்துமா ஆத்துமா என்றால் சிந்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சரீரத்திலே அது வெளிப்படுகிறது. அருமையானவர்களே, சபைக்கு மனிதன் 2 பகுதிகளாக இருக்கிறான் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டான் பிசாசு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயரில் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. அதைத்தான் பவுல் சொல்கிறார் பாருங்க. எதை சொல்கிறாரு? எல்லாம் புதிதாயிற்று, எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு எல்லாமே புதிதாயிற்று. எது புதிதாயிற்று? அந்த சிஸ்டமே புதுசாயிற்று. இனி நீங்கள் பரிசுத்தத்தை நோக்கி ஓடாதீர்கள். நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். ஒரு அடையாளம் சொல்கிறேன். நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதிதாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். பாருங்கள், இன்றைக்கு ஒரு 5 ஆசீர்வாதங்கள், அந்த ஒப்பற்ற ஒரே பலியினுடைய ரகசியத்தில் ஒரு 5 நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டார். இந்த ரகசியத்தை, இந்த சீக்கிரட்டை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ண போகுது. ஏனென்றால் வசனத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், அந்த ஒப்பற்ற ஒரே பலி என்ன செய்துட்டு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம். The book of Hebrew chapter 9 verse 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராய் இருக்கிறார். அந்த ஒப்பற்ற ஒரே பலியினுடைய முதலாவது ரகசியம், தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்து விட்டார். அது பழைய உடன்படிக்கையை போல ஒளிந்து போகிறதல்ல, இட்டர்னல் கவனன்ட். நியூ கவனன்ட் இஸ் இட்டர்னல் கவனன்ட். சிலுவை மரணத்திற்கு பின்பு பழைய உடன்படிக்கை கிடையாது, அது அகற்றப்பட்டாயிற்று. அதை போல அல்ல, இந்த புதிய உடன்படிக்கை, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே தேவனும் நாமும் ஒரு உடன்படிக்கை கவனன்ட் பண்ணியிருக்கமே, அது புதிய உடன்படிக்கை, அது நிரந்தரமான உடன்படிக்கை. முக்கியமான சீக்கிரட்டுங்க. அந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் ஊழியக்காரனுடைய வேலை, பிரதான வேலை. பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்? பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்றால் மிருகத்தை பலியிட வேண்டும். புதிய உடன்படிக்கையின் கீழ் எப்படி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஒரே தரம் தன்னுடைய குமாரனையே பலியாக்கி விட்டார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
எதை விசுவாசிக்கணும்? பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரத்தம் சிந்தினாங்க, மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தினாங்க, அதனாலே அவர்கள் பரிசுத்தவானானார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் பெற்றிருக்கிற தகுதியை விசுவாசித்தா போதும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்கிற ரகசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிபூர்ணமானவர்கள். That is the secret of that sacrifice. Hallelujah. கர்த்தர் நல்லவர் பாருங்க, ரொம்ப முக்கியங்க. இனி நீங்கள் செய்ய போகிற பாவத்திற்காக புதிதாக பலி செலுத்த வேண்டிய இன்னும் சில காரியம் சொல்கிறேன் கேளுங்களா. பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்? ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்க வேண்டும். விறகு பிறக்கினா கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான நிபந்தனைகள், 613 பிரமாணங்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பிரமாணம் தாங்க, விசுவாசம் மாத்திரம்தான் பிரமாணம். விசுவாசம் மாத்திரம்தான் கட்டளை. அவிசுவாசம் மாத்திரம்தான் பாவம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கள். ஒப்பற்ற ஒரே பலியின் ரகசியங்கள். ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது புதிய உடன்படிக்கை துவங்கிட்டு, இரண்டாவது இட் இஸ் இட்டர்னல். 9:12 Hebrew 9:12 I shall read. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. வெயிலில் போனாதான் நிழலின் அருமை தெரியும் என்று ஒரு பழமொழி உண்டு பாருங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து வருஷம் இளங்காளையையும் ஆட்டுக்கடாவையும் நீங்கள் பலி செலுத்தினாதான் தெரியும் நம்ம எவ்வளவோ கம்ஃபர்டபுள் ஈராவில் இருக்கிறோம். எந்த நல்ல யுகங்க. பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் இன் திஸ் டைம். கிலோ 1000 ரூபாங்க ஆட்டுக்கடானுடைய கறி. 10 கிலோ ஆடு இருந்தால் என்னது? 10,000 ரூபாய். நீங்கள் செய்கிற பாவத்துக்கு தினந்தோறும் 10,000 ரூபாய் செலவழிக்கணும். இட் இஸ் நாட் பாசிபிள். ஹி ஹஸ் மேட் இட் எவ்ரிதிங் சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஃப்ரீலி அவைலபிள். பாவ மன்னிப்பாகிய மீட்பு பழைய ஏற்பாட்டிலே கிரயம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் கிரயம் செலுத்தணும். புதிய ஏற்பாட்டிலே சிலுவையில் செய்த அந்த கிரயத்தை, செலுத்தப்பட்ட கிரயத்தை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்களா? அல்ல தலைகளை நின்னீங்களா? 40 நாள் நான் தலைகளை நின்றுட்டேன், ரைட், நீ நீதிமான் அப்படி ஆண்டவர் சொன்னாரா? நீ இப்பொழுது என் பிள்ளை ஆயிட்டாப்பா, நீ ரொம்ப பரிசுத்தமா? இல்லை இல்லை இல்லை. அவருடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அதை போல 9:12 வாஸ்தம் பாருங்க. அவருடைய ரிடம்ஷன் இஸ் இட்டர்னல் ரிடம்ஷன். நிரந்தர மீட்பு, நித்திய மீட்பு. அந்த மீட்பை அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு தரவில்லையா? 1 கொரிந்தியர் 1:31 வாசிங்க. அவரே உங்களுக்கு மீட்பானார். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பாயிட்டாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் பிசாசு இடமே கொடுக்க மாட்டேன். எந்த வியாதி எனக்கு வரலைங்க. கிருபை 8 ஆண்டுகளாக சளி கூட பிடிச்சா போனால் போயிடுது. கிருபை கிருபை கிருபை. கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே, கிருபைக்கு அளவில்லையே, அவர் கிருபைக்கு எல்லை இல்லையே, என்னை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நிரந்தரமாக்கியது என்ற கிருபை. பாருங்கள், நீங்கள் தேவ நீதியை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, மாறாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவர்களும் நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் தேவ நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் கிருபைக்கு எல்லையே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். எவ்வளோ முக்கியமான செய்தி பாருங்கங்க.
நிரந்தர மீட்பு, நித்திய மீட்பு. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் ஒரு பாவம் செய்கிற பொழுதும் அந்த மீட்பு எந்த விதத்திலும் குறைபடாது. தட் இஸ் தி காஸ்பல். நம்ப முடியாத நல்ல செய்தி தானங்க எது காஸ்பல்? பழைய ஏற்பாட்டில் இருக்குதே. தாவீது பாவம் செய்கிறான். எப்போ? அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்த பிறகு கொலை செய்கிறான். மற்றவனுடைய மனைவியை இச்சிக்கக்கூடாது, அவன் இழுத்துட்டு வந்துடுறான். தேவனுடைய உறவு மாறவில்லை. தேவன் அவன் மேலே வைத்திருந்த அன்பு மாறவில்லை. தேவன் அவனை கொண்டு என்னென்னலாம் செய்யணும்னு நினைத்தாரோ அந்த திட்டத்தையும் மாற்றலைங்க. அவர் மாறுகிற தேவன் அல்ல. கிருபை 55:3 ஏசாயா, தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இட் இஸ் an awesome secret. ஆச்சரியமான ரகசியம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அந்த ஒப்பற்ற ஒரே பலியில் அடங்கி இருக்கிற அடுத்த ரகசியம் என்னவென்றால் நீங்கள் புதிதும் ஜீவனுமான வழி உங்களுக்காக திறக்கப்பட்டு ஆயிற்று. 10:19 ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூ. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஹல்லேலூயா. அது புதிய மார்க்கம். அது என்ன மார்க்கம்? நமக்கும் தேவனுக்கும் இடையில இப்போ திரைச்சீலை கிடையாது. நமக்கும் தேவனுக்கும் இடையில இப்பொழுது என்ன கிடையாது? நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் கிடையாது. அந்த மார்க்கம் புதிய மார்க்கம். அது ஜீவனுள்ள மார்க்கம். சோயே லைஃப். ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை, குதூகலமான வாழ்க்கை, கொண்டாடுகிற வாழ்க்கை, வியாதி இல்லாத, விரக்தி இல்லாத, விபத்து இல்லாத, அப்பா புதிய ஜீவ மார்க்கம், புதிதான ஜீவன், புதிய வழி, ஜீவனுள்ள வழி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஜீவ வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்துறாருங்க. இந்த பூமியிலே அந்த ஜீவனுள்ள அந்த ஜோயே லைஃபை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவருக்கு வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. ஒருவனும் அவரை கை போட முடியல. ரைட்? அவர் மாத்திரம் வாழ்ந்ததில்லை. குறைவில்லாத வாழ்க்கையை அவர் மாத்திரம் வாழவில்லை, இந்த வையகத்தையே வாழ வைத்தார். 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. கானா ஒரு கல்யாண வீட்டில் சுவையுள்ள முந்தின ரசத்தை விட இவர் கொடுத்த ரசத்தில் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜோயே லைஃப், அதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக முடியாதபடி ஒரு திரைச்சீலை இருந்தது பாருங்க. அந்த திரையை விலக்கி விட்டு கையில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பயந்து நடுங்கி போக வேண்டும். இந்த புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையில உங்களுக்கு பயமே வேண்டியதில்லை. ஹீ இஸ் அக்சசிபிள். அவர் யாருங்க? தைரியமாக நீங்கள் செல்லலாம். அதை நான் வாசிக்கட்டுமா? அதே 20வது வசனம் பாருங்கள். எபிரேயர் 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதனால தான் ஃபாதர் பர்க்மஸ் அழகாக எழுதுனாங்க, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. அந்த ரத்தத்தினால, அந்த ஒப்பற்ற ஒரே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரு. அந்த ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள 3 சூப்பர் நேச்சுரல் ஆசம் பிளஸிங்கை தியானித்தோம். 4வது மனித அறிவு கெட்டாத ஆச்சரியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சுத்த மனசாட்சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அதே நான் வாசிக்கட்டுமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். The book of Hebrew chapter 9 verse 14 I shall read for you. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்த மனசாட்சி சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க. ஐ ஹாவ் குற்றமே இல்லாத மனசாட்சி இருக்கு. இப்போ அப்பழுக்கற்ற மனசாட்சி. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினுடைய சூப்பர் நேச்சுரல்
பவர் என்ன தெரியுமா? உங்களுக்கு சுத்தமான மனசாட்சியை தரும். அதனால தான் இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். மனசாட்சி அவ யார் தெரியுமா? உள்நாட்டு எதிரி. ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை சத்தங்களை அமைதிப்படுத்த ஒரு வழிகாட்டி. ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. 200 ரூபாய் எவ்வளோ கிடைக்கும்? ஜாஷுவா எழுதியிருக்காங்க. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய ஏஜெண்டுகள் மூலமாக மேடையில் என்ன செய்வா? உங்களுடைய மனசாட்சியை கெடுத்துருவா. உங்கள் நல்மனசாட்சியை கெடுக்கிற பிரசங்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசுடைய தந்திரமே உங்கள் நல்மன சாட்சியை கெடுக்க வேண்டும் அல்லது குற்ற மனசாட்சியை கொடுக்க வேண்டும். நீங்கள் குற்ற மனசாட்சியோடு வாழும் பொழுது உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியாது. நல்மன சாட்சிக்கு பதிலாக என்ன குற்ற மனசாட்சி? பரிசுத்தம் போதாது, ஜெபம் போதாது, பக்தி போதாது. அருமையான மகனே மகளே, நீங்கள் என்றைக்கு அந்த குற்ற மனசாட்சியை விட்டுவிட்டு நல்ல மனசாட்சிக்கு வருகிறீர்களோ அப்பொழுது உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. உங்களுடைய மனசாட்சியை கெடுக்கிற பிரசங்கத்தை கேட்கிறதை நிறுத்திவிட்டு, அதுக்கு பேர் என்ன? பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு? வேத புரட்டர்கள். ரோமர் 10:2 சொல்கிறாரு பாருங்க. ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு தேவ நீதியை பற்றி நாலேஜ் இல்லையே. மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே முழங்காலிலே வருகிற மனித நீதியை போதிக்கிறீர்களே, உங்களுக்கு சிலுவையே வேண்டாமே. உங்கள் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு என்ன செய்யணும்? சத்தியத்தை சரியாக அறிந்த அவர்களுடைய பிரசங்கங்களை மாத்திரம் கேளுங்கள். எங்கள் செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. உங்கள் மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்றார். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எது? அந்த ஒப்பற்ற ஒரே பலி. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணிவிட்டார். நான் செய்ய போகிற பாவத்தின் நிமித்தமாக நான் பாவியாக போறது இல்லை. அந்த ஒப்பற்ற ஒரே பலி. அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர். 5வதாக பாருங்கள், அந்த ஒரே பலியினாலே நீங்கள் எப்படி இருக்கீங்களா அதையும் எபிரேயர் நிருபாக்கியன்னு சொல்லுகிறாரு. அது பவுலாகவும் இருக்கலாம், யாருன்னு தெரியல பாருங்க. பவுலும் சொல்றாரு, கொலோசியர் 2:10 சொல்றாரு. இங்க எபிரேயர் நிருபாக்கியோன் எபிரேயர் 10:14 வாசிக்கட்டுமா? அந்த ஒப்பற்ற ஒரே பலி. The book of Hebrews chapter 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நான் இன்னொரு 10 வருஷம் 50 வருஷம் கழித்து செய்ய போகிற பாவத்தை நிமித்தமாக நான் பாவியாக போகிறதில்லை. தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் தட் யூனிக் சாக்ரிஃபைஸ். அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிற. கொலோசியர் 2:10 படிங்க, எபிரேயர் 10:10 படிங்க, ரோமர் 8:30 படிங்க. You have been perfectly perfected. That is the uniqueness of that sacrifice. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. பாருங்கள், இதைத்தான் இயேசு சொல்லுகிறாரு. ஜான் 10:10 என்ன சொல்றாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவே வருகிறானே என்று நான் அதற்கு நேர் ஆப்போசிட்ட காரியத்தை செய்ய வந்தேன். எந்த காரியம்? நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி அந்த மரண சாதனத்தில் எழுதி கொடுத்தாரு பாருங்க. உயிரில் எப்பா ஒரு நாள் வருகிறது, இந்த மனு குலத்திற்காக நான் சிலுவையில் என்னையே பலியாக்குவேன். அப்பொழுது இந்த சாதனம் இந்த உயில் எஃபெக்டுக்கு வரும். அது என்ன செய்யும்? உங்கள் கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களையும் உங்களை விட்டு அகற்றும். அல்லேலூயா. Thank you Lord for your goodness. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இன்னும் எத்தனை வேணும் உங்களுக்கு? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே தான் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒப்பற்ற ஒரே பலியை அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ரைட்? காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாளிலே அதை அனுசரித்தார். அதற்கு முன்பதாகவே யோவான் 6வது அதிகாரத்திலே 48 58 வசனங்கள் வாசியுங்கள். அதிலே அதை தெளிவாக சொல்லுகிறார்.
என்னுடைய மாமிசம் கிழிக்கப்பட போகிறது, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, இதனாலே மனுக்குலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று சொல்லி நீங்கள் அதை வாசிங்க. இப்பொழுது வாழுகிற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் அருமையானவர்களே. நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள், நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒப்பற்ற ஒரே பலியானது நம்ம எப்படி அப்பழுக்கற்றவர்களாக மாற்றிவிட்டது என்கிற சத்தியத்தையும், எந்த அளவு அவருடைய ஆற்றல், the divine power have been transferred to yourself. அவர் சொல்கிறார் பாருங்க 19:1, லூக்கா 19:1 சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொன்னார்? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தேன், உலகம் அங்கு போங்க. அந்த வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்யும்? நான் செய்ததையும் செய்யும், இதைவிட பெரிய கிரியைகளை செய்யும். இந்த இரண்டை அறிவது தான் அறிவு அருமையானவர்களே. ஜான் 8:32 ஜீசஸ் சொல்கிறார் பாருங்க, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அது என்ன நாலேஜ்? இந்த இரண்டே அறிவு தான். ஒன்று, நிபந்தனை இல்லாமல் உங்களை நேசிக்கிறாரே, அது முதலாவது அறிவு உங்களுக்கு தேவை. இட் இஸ் அன்கண்டிஷனல். அதுக்கு தான் இளைய குமாரன் கதையை சொல்கிறாரு. அப்பாவுக்கு விரோதமாக எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் என் அன்பு மாறாது, ரைட்? இரண்டாவது, உங்களை மேலே நிறைத்து வைத்திருக்கிறாரே, அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளையும் செய்யத்தக்கதாக தெய்வீக வல்லமையினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறாரு. இந்த இரண்டையும் அறிகிற அறிவு தான் அருமையானவர்களே யோவான் 8:32. அது என்ன செய்யும்? இவைகளை நம்ப வைக்கும். எவைகளை நம்ப வைக்கும் தெரியுமா? இந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பெற்றிருக்கிற தகுதியையும் நீங்கள் பெற்றிருக்கிற அதிசயமான ஆற்றலையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்கள் மாத்திரம் வாழ மாட்டீர்கள், இந்த வையகத்தையே வாழ வைப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய செய்திகளுக்கெல்லாம் ஒரு காமன் ஹெட்டிங் என்ன தெரியுமா? லிவ் அண்ட் கிவ், லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. நீங்கள் தேவனுடைய கர்த்தருடைய கிருபையை நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நோ ஒன் கேன் live an ordinary life. ஒரு ஆர்டினரி லைஃப் வாழவே முடியாது. பவுலை போல எழும்புவீர்கள், எலிசாவை போல எழும்புவீர்கள். இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று சொன்னானே அந்த தாவீதை போல எழும்புவீர்கள். அவர்கள் நமக்கு இறையாவார்கள் என்று முழங்கினானே அந்த யோசுவாவை போல நீங்கள் எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. அதாங்க the supernatural power of that unique sacrifice. I call it secrets. கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அதிசயமான ஆற்றலை கட்டவிழுங்கள். எப்படி கட்டவிழ்ப்பது? பேசுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். பேசிய மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய அனந்த ஞானம் தேவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் லகுவாக்கி விட்டது. அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் unto you rest. ஏன் தெரியுமா? என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாகவும். அப்படின்னா என்ன பொருள்னா அவருடைய வழிகள் எஃபர்ட்லெஸ் அண்ட் என்ஜாயபிள். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இல்லைன்னா அவர் தன்னையே பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, இதனால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகத்தக்கதாக உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதை போல நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய குமாரனுடைய அந்த ஒப்பற்ற ஒரே பலியிலே அடங்கியிருக்கிற ரகசியங்களை ஆவியானவர் எங்களுக்கு கற்று தந்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ, அந்த புதிய
ஓ தேங்க்யூ மாஸ்டர். அந்த ஒப்பற்ற ஒரே பலியானது துவக்கின அந்த புதிய உடன்படிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. அந்த ஒப்பற்ற பலியினாலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த இட்டர்னல் ரிடம்ஷன், அந்த நித்திய மீட்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிதும் ஜீவனுமான பாதை எங்களுக்கு வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி. சுத்த மனசாட்சியை தந்து விட்டதுக்காக நன்றி. எங்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சிங்காவதாக, இந்த விதைகள் ஆழமாக வேர் விடுவதாக. இவர்கள் நீர் செய்ததையும் செய்து இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து உம்முடைய வார்த்தையை உறுதி செய்து உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து செல்லுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைத்தால் 100 மடங்கு பெருகி வரும். ரைட்? மிகவும் நல்ல நிலத்தில் விதைச்சிங்கன்னா 1000 மடங்கு பெருகி வரும். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவதற்கு இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரீஸில் நீங்கள் விதையுங்க. நான் ஒவ்வொரு விதையும் ஆசீர்வதிப்பேன். அது ஆயிரக்கணக்கான மடங்காக பெருகி உங்களையே வந்து அடையும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.